ஆளும் திமுகவிற்கும் சரி, அதை அண்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற சில மீசைக்காரர்களுக்கும் சரி, ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். அதிகாரம் என்பது நிலையானது கிடையாது. இத மனசுல வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுங்க. உங்க வேலைதான் எனக்கு நல்லா தெரியும் மீசக்காரரே. வணக்கம். இன்று காலை அண்ணன் சீமானோட வீட்டுல காவல்துறை அத்துமீறி நுழைஞ்சு அராஜகத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அண்ணனோட வீட்டுக்கு பாதுகாப்பாக இருந்த அமல்ராஜ் என்கின்ற முன்னாள் ராணுவ வீரரை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அடித்து துன்புறுத்தி தரவென்று இழுத்து சென்று வாகனத்தில் ஏற்றி கைது செய்து அழைத்து சென்று இருக்கிறார்கள். காவல்துறையோட இத்தகைய செயல்பாடுகள் என்பது, இப்படிப்பட்ட வரம்பு மீறிய அராஜகமான நடவடிக்கை என்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. மக்களாட்சி நடைபெறக்கூடிய ஒரு நாட்டில் காவல்துறை ஒரு வீட்டுக்குள்ள நுழையணும் அப்படின்னா அந்த வீட்டு உரிமையாளரின் அனுமதி இருக்கணும். ஆனா எந்த ஒரு முறையான அனுமதியும் இல்லாம, எந்த ஒரு சட்ட திட்டங்களையும் கடைபிடிக்காம அத்துமீறி அண்ணன் சீமானோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லாம, அங்கே பாதுகாப்பிற்கு நின்று கொண்டிருந்த பாதுகாவலரை தாக்கி கைது செய்து அழைத்து சென்று இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நடவடிக்கை என்பது மக்களாட்சி நடைபெறக்கூடிய ஒரு நாட்டிற்கு மிக மிக ஆபத்தான ஒன்று. நாளைக்கு காவல்துறை நினைச்சா யாருடைய வீட்டிற்கும் அத்துமீறி நுழைஞ்சு அவங்கள எந்த ஒரு காரணமும் சொல்லாம பொய் கேஸ் போட்டு அழைச்சி கூட்டிக்கிட்டு போக முடியும் அப்படிங்கறத தான் இது காட்டுது. இப்படிப்பட்ட செயல் என்பது ஆளும் திமுக அரசும் அதனுடைய ஏவல் துறையான இந்த காவல்துறையும் அண்ணன் சீமான் அவர்களை எப்படியாவது அசிங்கப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக நமக்கு காட்டிவிட்டது. மறுபடியும் சொல்றேன், இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல். ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சரி, ஓகே, எதுக்காக காவல்துறை இவ்வளவு பெரிய கலவரத்தை செய்யணும்? என்ன அவசியம் வந்துச்சு? உங்களுக்கே நல்லா தெரியும். அண்ணன் சீமான் மீது மனநிலை பாதிக்கப்பட்ட முன்னாள் நடிகை ஒருவர் புகார் கொடுத்திருந்தாங்க. அந்த நடிகைக்கு என்னென்னமோ மருத்துவ பரிசோதனைகள் செய்யறதா சொல்றாங்க. நான் தயவு செஞ்சு சொல்றேன், விசாரணை நடத்தும் அதிகாரிகள் அந்த முன்னாள் நடிகைக்கு ஒரே ஒரு மனநிலை பரிசோதனையை செய்யுங்க. அந்த அம்மா சரியான மனநிலையில தான் இருக்கிறாங்களா அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு மற்ற விசாரணைகளை நடத்துங்க. ஆக அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட முன்னாள் நடிகை அண்ணன் சீமான் மீது கொடுத்த புகார், இந்த புகாரை 12 வாரங்களுக்குள் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான இளந்திரையன் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில் நேற்றைக்கு முன்தினமும் இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட முன்னாள் நடிகையிடம் வலசரவாக்கம் காவலர்கள் 7 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தி இருக்கிறாங்க. இதே விசாரணைக்காக ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இன்று பிப்ரவரி 27ஆம் தேதி வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு வரணும் அப்படின்னு ஒரு சம்மனை அனுப்பிட்டாங்க. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்ட கட்சி தொடர்பான சுற்றுப்பயணத்துல இருந்ததுனால இந்த அழைப்பாணையை ஏத்துக்கிட்டு நேர்ல போக முடியல. சரியா? அத முறைப்படி வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு தெரிவிச்சிட்டாரு. கட்சியோட வழக்கறிஞர் அணி இன்று காலை வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு போயிட்டு உரிய விளக்கங்களை கொடுத்து எங்களுக்கு 4 வார காலம் அவகாசம் வேணும், ஏன்னா ஏற்கனவே ஒத்துக்கொண்ட கட்சி நிகழ்வுகள் இருக்கு, அதனால அண்ணன் சீமான் அவர்களால இந்த விசாரணைக்கு உடனடியா ஆஜராக முடியாது. அது மட்டும் இல்லாம இதே புகாருக்காக ஏற்கனவே 2 முறை இந்த வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்து விரிவான விளக்கங்களை அவர் கொடுத்து விட்டார். மீண்டும் அவருக்கு இந்த புகாருக்காக விசாரணைக்கு அழைப்பது என்பது முறையல்ல என்றும் வழக்கறிஞர் அணி மூலமாக தெளிவாக தெரிவிக்கப்பட்டு விட்டது. அது மட்டும் கிடையாது, சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் அப்படின்னும் இன்று காலை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிட்டாங்க. ஆக ஒரு வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு. நான் ஏன் நேர்ல வர முடியல அப்படிங்கறதையும் முறைப்படி வழக்கறிஞர் மூலமாக அண்ணன் சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு தெரிவித்து விட்டார். ஒரு மனுஷனால இதுக்கு மேல எப்படி சட்டப்பூர்வமா நடந்துக்க முடியும்? ஆனாலும்
எப்படியாவது அண்ணன் சீமான் அவர்களை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் செயல்படுகின்ற இந்த காவல்துறை நாளைக்கு நீங்க இந்த புகார் தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகியே தீரணும். இல்லனா உங்களை கைது செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மனை தயார் பண்ணி அவரோட வீட்டுல கொடுக்க போயிருக்கிறாங்க. மன்னிக்கணும், கொடுக்க போகல, ஒட்ட போயிருக்கிறாங்க. தற்போது சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அது யார் கிழித்தது, முழு விவரம் என்ன? சீமான் வீட்டுல தற்போதுதான் ஒரு 2 நிமிடம் கூட இருக்காது, அவர் வீட்டுல ஒரு வாசல்ல ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்மனை உடனடியாக அந்த சம்மனை கிழித்து எறிந்துகிட்டு இருக்கிறார்கள். இப்ப சம்மனுக்கு தொடர்புள்ள நபர் வீட்டுல இல்ல அப்படின்னா, அதாவது அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ள நபர் வீட்டுல இல்ல அப்படின்னா வீட்டுல யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட அந்த அழைப்பாணையை கொடுத்துட்டு வரணும். அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சி சுற்றுப்பயணத்துல இருக்காரு. வீட்டுல அண்ணி மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் சட்டம் படிச்சவங்க, வக்கீல் தான். அவங்களை கூப்பிட்டு அவங்க கையில கொடுத்துட்டு வந்திருக்கணும். ஆனா இந்த காவல்துறை என்ன தெரியுமா செஞ்சுச்சு? அண்ணன் சீமானோட வீட்டு வாசல்ல இருக்கிற கதவுல அந்த சம்மனை ஒட்டிட்டு வந்திருக்கிறாங்க. சரி, ஓகே, அத்தோட காவல்துறையின் வேலை முடிந்து விட்டது. சம்மனை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டீங்க, அவ்வளவுதான் உங்க வேலை. சம்மனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது உங்களோட வேலை இல்ல. வழக்கறிஞர்களே சொல்றாங்க, சம்மனை கொடுக்கிறது மட்டும்தான் காவல்துறையோட வேலை. சம்பந்தப்பட்டவருக்கு அந்த செய்தி போய் சேர்ந்துருச்சா அப்படிங்கறதெல்லாம் உங்களோட வேலையே கிடையாது. அந்த சம்மனுக்கு நீங்க காவல் நிக்கணும் அப்படிங்கறதும் எந்த ஒரு சட்டத்திலையும் சொல்லப்படவே இல்லை. அப்படி இருக்கும்போது அன்னி கயல்விழி அவர்கள் எதுக்காக காவல்துறை வந்துட்டு போறாங்க அப்படிங்கறத விசாரிச்ச பிறகு இப்படி சம்மனை கதவுல ஒட்டிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வந்த உடனேயே சரி, ஓகே, அதை கிழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். உடனே இந்த செய்தி வெளியான அடுத்த நிமிஷம் நீலாங்கரை காவலர்கள் அண்ணனோட வீட்டுக்கு வேகமா அவங்க பாட்டுக்கு கதவை திறந்துகிட்டு உள்ள போக பார்த்தாங்க. ஆனா கதவு உள்பக்கம் பூட்டப்பட்டு இருந்துச்சு. அப்ப வீட்டிற்கு பாதுகாப்பிற்காக நின்று கொண்டிருந்த அண்ணன் அமல்ராஜ் அவர்கள் கதவை திறந்து என்ன சார் விஷயம் இவ்வளவுதான் கேட்டார். உடனே சட்டையை புடிச்சுக்கிட்டு உள்ள அவரை தள்ளிக்கிட்டு போய் அவரை அடிச்சு தாக்கி சட்டையெல்லாம் கிழிச்சு தரன்னு இழுத்துக்கிட்டு அதுலயும் பாருங்க 2 பேர் அன்யூனிஃபார்ம்ல இருக்காங்க, மஃப்டில இருக்காங்க. இது தப்பு. ஒருத்தரை விசாரிக்க போறீங்க அப்படின்னா, ஒருத்தரை கைது செய்ய போறீங்க அப்படின்னா அதுக்கு உங்ககிட்ட சரியான வாரண்ட் இருக்கணும். ரெண்டாவது, ப்ராப்பர் யூனிஃபார்ம்ல தான் போகணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தோட டைரக்ஷன் இருக்கு. ஆனா நீலாங்கரை காவலர்கள் அது எதையுமே மதிக்காம அவங்க பாட்டுக்கு எந்த ஒரு அனுமதியும் இல்லாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லாம மஃப்டில வந்த 2 காவலர்களை வச்சுக்கிட்டு, காவலர்களோ காவலர்களோட உதவியாளர்களோ யாரா வேணும்னாலும் இருக்கட்டும், அவங்கள வச்சு அமல்ராஜ் அண்ணனை, இத்தனைக்கும் அவர் முன்னாள் ராணுவ அதிகாரி, அசிங்கப்படுத்தி சட்டையெல்லாம் கிழிச்சு என்னமோ தீவிரவாதியை இழுத்துக்கிட்டு போற மாதிரி தரன்னு இழுத்துக்கிட்டு போய் வாகனத்துல ஏத்துறாங்க. ஏத்தும் போது இன்னொரு நாடகம், அவர்கிட்ட இருந்த துப்பாக்கியை வச்சு அவர் சுட பார்த்தாராம். அப்படியெல்லாம் இல்லையே. அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கே தெளிவா தெரியும், அந்த துப்பாக்கியை புடிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த மஃப்டில இருந்த 2 காவலர்களோட கைகள் தான். அமல்ராஜ் அண்ணன் வாகனத்துல கீழே போய் உட்கார்ந்துட்டாரு. அவர் உட்கார்ல, தூக்கி அடைச்சிட்டாங்க. உடனே அவர்கிட்ட இருந்து துப்பாக்கியை புடுங்குற மாதிரி பெரிய போராட்டம் எல்லாம் செஞ்சு துப்பாக்கியை குடு அப்படின்னு எல்லாம் கத்தி கூப்பாடு போட்டு அவரை அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. இதுல இந்த பொய் செய்திக்கு பிறந்த குணசேகரன் ஒருத்தன் இருப்பான் தெரியுமா, சன் டிவில, அவன் ஒரு படி மேலேயே போயிட்டான். காவலர்கிட்ட இருந்த துப்பாக்கியை பறித்து காவலருக்கு எதிராக காட்டி மிரட்ட பார்த்தாங்க, அதனால தான் கைது செஞ்சாங்க அப்படின்னு ஒரு உருட்டு. டேய் மனுஷனா, நீ சோறு தானே திங்கிற, எப்படி கூச்ச நாச்சமே இல்லாம இப்படி ஒரு பொய் செய்தியை வெளியிடுற? அண்ணன் அமல்ராஜ் கிட்ட முறைப்படி அனுமதி வாங்கிய பிஸ்டல் இருக்கு. அதுலயும் அது புல்லட் பிஸ்டலா ஏர் பிஸ்டலா அப்படிங்கிறது கூட தெரியல, எனக்கு தெரியல. நான் உண்மையை ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனா அது முறைப்படி லைசன்ஸ் வாங்கின கன்னு, அதைத்தான் அவர் வச்சிருந்தாரு. அதை எடுத்து அவர் எந்த ஒரு கலவரமும் செய்யல. காவல்துறை தான் பம்படியா அவர்கிட்ட இருந்து கன்னை பறிச்சு அவர் என்னமோ துப்பாக்கியை காட்டி மிரட்ட மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறாங்க. எதுக்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? ஏன் இந்த கைது? ஒரே விஷயம்தான், சம்மன் ஒட்ட போறோம், ஒட்டிட்டு வந்தா அது பெரிய செய்தியே கிடையாது. அப்ப இத பூதாகரப்படுத்தணும். அதுக்கு என்ன வழி? இப்படி ஒரு நாடகத்தை நடத்தணும். கேவலமா இல்ல? காவல்துறை செய்யற வேலையா இது? அசிங்கமா இல்ல? அது சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, மேல இடத்துல சொல்றதான் இவங்க செய்ய முடியும். ஆனா நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இது சரியா? சட்டப்படி சரியா? நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு நபர் அண்ணன் சீமான் அவர்கள். தமிழ்நாட்டில் 3வது மிகப்பெரிய அரசியல் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர்.
அவருடைய வீட்டிலேயே எந்த ஒரு முறையான அனுமதியும் இல்லாம எந்த ஒரு சட்ட திட்டங்களையும் கடைபிடிக்காம அத்துமீறி நுழைஞ்சி காவல்துறை இவ்வளவு பெரிய கலவரத்தை செய்ய முடியும், யார வேணும்னாலும் எந்த ஒரு காரணமும் சொல்லாம கைது செய்ய முடியும் அப்படின்னா சாமானிய மக்களாகிய நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? என்ன பாதுகாப்பு இருக்கு? சரி, வழக்கு வழக்கு அப்படிங்கிறீங்கல்ல, இது என்ன ஒரு துக்கடா வழக்கு? அந்த நடிகை கொடுத்த 4 பக்க புகாரை படிச்சு பாருங்க. அத படிச்சு பார்த்தாலே தெரியும், காரி துப்புற மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் கூட உருப்படியா இருக்காது. அந்த அம்மா சொல்லுது புகார்ல, 2008 காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்களை வலசரவாகத்தில் இருக்கிற அவருடைய நாம் தமிழர் கட்சி ஆபீஸ்ல போய் சந்திச்சேன் அப்படிங்குது. 2008 கட்சியே கிடையாது. எந்த கட்சி ஆபீஸ்ல போய் இந்த அம்மா பார்த்தாங்க? எனக்கு கட்டாயப்படுத்தி 6-7 முறை கருக்கலைப்பு மாத்திரைகளை கொடுத்து என் கருவை கலைச்சிட்டாரு. ஒரு மனுஷன் ஒரு தடவை ஏமாறலாம், அது எப்படி 6 முறை ஏமாற முடியும்? நீ என்ன அந்த அளவுக்கு முட்டாளா? சரி, அண்ணன் சீமான் மேல மட்டும்தான் நீ புகார் சொன்னியா? ஊர்ல இருக்கிற பல நடிகர்கள் மேல இதே புகாரை இந்த அம்மா சொல்லி இருக்குது. இவங்க கொடுக்கிற புகார் எல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு எப்படி காவல்துறை நீதித்துறை எல்லாம் நடவடிக்கை எடுக்குதுன்னே தெரியல. மறுபடியும் சொல்றேன், அந்த அம்மாவுக்கு தயவு செஞ்சு மனநிலை பரிசோதனை செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன விசாரணை வேணும்னாலும் செய்யுங்க. ஆனா இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு நடந்தது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆளும் திமுகவிற்கும் சரி, அதை அண்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற சில மீசைக்காரர்களுக்கும் சரி, ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன், அதிகாரம் என்பது நிலையானது கிடையாது. இத மனசுல வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுங்க. உங்க வேலை தான் எனக்கு நல்லா தெரியும், மீசக்காரரே, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு நாள் இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். அந்த காலகட்டமும் வரத்தான் போகுது. சரியா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.